மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திருப்பரங்குன்றம் மலையில் அந்த தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றுற வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கில் இரு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் அவர்கள், நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள், நீதியரசர் கே ராமகிருஷ்ணன் அவர்கள், இந்த ரெண்டு நீதிபதிகளும் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. திமுக கவர்மெண்ட் இதுக்கு மேலே அவமானப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இந்த அளவுக்கு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் பட்டவர்த்தனமாக திமுக எம்.கே. ஸ்டாலின் கவர்மெண்ட் இந்துக்களுக்கு எதிராகவும் அங்கிட்டு சிறுபான்மையின மக்களோட ஓட்டு தான் முக்கியம் நினைக்கிறாரு. அது பட்டவர்த்தனமாக தெரியுது. இதற்கு மேலே எவனா ஒருத்தர் ஓட்டு போடுறான்னு வச்சுக்கோ திமுகவுக்கு, அதோட ஒரு மானங்கட்ட செயல் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு சும்மா 170 பக்கம் எழுதியிருக்காங்க. 170 பக்கத்தில் இந்த இரண்டு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் என்ன சொல்றாங்க, அங்கே எதுக்காக போச்சு, அதில் என்னென்ன வாதங்கள் வச்சாங்க, அந்த வாதங்கள் பிரதிவாதங்கள் என்ன, இதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு இருக்கு இல்லையா, அவர் தான் திருப்பரங்குன்றம் மலையில் அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தார். அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாத ஒத்த காலம் என்ற எம்.கே. ஸ்டாலின் கவர்மெண்ட் அதை எதிர்த்து தான் நீதிமன்றம் போறாங்க. இந்த இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொல்றாங்க, இப்போ ஒருவேளை நீங்கள் 170 பக்கத்தை நீங்கள் படிக்கணும்னா நான் ஒரு ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள், அதை மெதுவாக நீங்களே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த 170 பக்கத்தில் முக்கியமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வழக்கில் அரசு சார்பு அதை பார்த்துவோம். அரசு சார்புனே சொல்லக்கூடாது, நான் திரும்ப சொல்கிறேன், இது திமுக கவர்மெண்ட் எம்.கே. ஸ்டாலின் தரப்பு, அதுக்கப்புறம் சேகர் பாபுன்னு ஒரு ஆள் தெரியால அந்த ஆள் தரப்பு. அந்த ஆள்லாம் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக உட்காந்துக்கிட்டு இந்து கோவிலான திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோவில் மேலே அங்கே தீபத்தூர்ல கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுன்னு எந்த அமைச்சர் போறாரு? இந்துக்களுக்கான கோவில்கள் நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைச்சர் இந்துக்களுக்கு எதிராக போய் நிற்கிறாரு. எவ்வளவு ஒரு கேவலமான கவர்மெண்ட். நம்மகிட்ட காசை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இதே இந்து கோவில்களில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்த வருமானத்தை வச்சு இந்துக்களுக்கு எதிராக போய் நிற்கிறேன்னா உனக்கு எவ்வளவு தில்லு நான் கேட்கிறேன். இப்போ இந்த திமுக கவர்மெண்ட் இருக்குல்ல, அங்கே போய் என்ன வாதங்கள் அவங்க வச்சதுல மிக முக்கியமான வாதங்கள்ன்றது 6. இந்த 6 வாதங்கள் இருக்கு இல்லையா, இந்த 6 முக்கியமான பாயிண்டை வச்சு தான் அவங்க என்ன சொல்றாங்க, கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்றம் மலையில ஏற்ற முடியாத சூழல் இருக்குது, நாங்களும் மாட்டோம் அப்படின்னு போய் நிற்கிது. எதனால அப்படின்னா, முதலாவது காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பப்ளிக் ஆர்டர் கன்சர்ன் இருக்கு இல்லையா, அதாவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும், மக்களுடைய அமைதி கெட்டு போயிடும். அது எதனால அப்படின்னா, 2 மதங்களுக்கிடையே மோதல் போக்கு உருவாயிடும். அப்படி ஒரு போக்கே இங்கே கிடையாது. இவங்க போய் வைக்கிற வாதம்னா 2 மோதல் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கிளப்பி விட்டானுங்க. முதலாவது. இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி ஒரு நடைமுறையே இல்லைங்க, அப்படி ஒரு நடைமுறையே இல்லாத ஒன்றை தூக்கிட்டு வராங்க, எனவே அந்த நடைமுறைப்படுத்த முடியாது. மூன்றாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது புதிதாக ஒரு நடைமுறையை உருவாக்குறதுக்கு நீதிமன்றம் முயற்சி பண்ணது இதில் துணை நிற்குது, எனவே இந்த புதிய நடைமுறையை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது. பழைய நடைமுறை ஒன்று கிடையாது, புதிய நடைமுறையை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அது இங்க இருக்கக்கூடிய 2 மதங்களுக்கிடையே ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவது. நான்காவது என்ன அப்படின்னா, இந்துக்களுடைய ஆகம விதிப்படி கோவில்களுக்கு உச்சியில இந்த தீபத்தூண் இல்லையா, அது ஏற்றக்கூடாதுங்க. அதாவது இது வரைக்கும் பழிய தூக்கி மக்கள் அமைதி போட்டானுங்க, அதுக்கடுத்து வாங்கி வட்டாங்க. அட இந்துக்களுடைய சாஸ்திரமே சொல்லுதுங்க, கோவிலோட உச்சியில கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுங்க, ஏற்றுற நடைமுறைகளே அது ஆகம விதிக்கு எதிரானதுங்க. இப்படி ஒரு உருட்டு. அதுக்கடுத்து எங்கே வந்துட்டாங்க அப்படின்னா, உண்மையிலே சொல்றேன், இதை எப்படி அணுகுனா இந்த ஒட்டுமொத்த வழக்கையும் இழுத்து மூட முடியும் அப்படின்றத தீவிரமாக ஆய்வு பண்ணி இந்த முக்கியமான பாயிண்ட்லாம் எடுத்துருக்காங்க. உண்மையிலே திமுக கவர்மெண்ட் வச்ச பாயிண்ட் எல்லாமே மிக முக்கியமான பாயிண்ட். அதை கேட்டதுமே நீதியரசர் அப்பா வேணாப்பா அப்படின்ற முடிவுக்கு வர அளவுக்கு உருவாக்கியிருக்கானுங்க. அதில் அடுத்தது என்ன அப்படின்னா, இது இந்த இட பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த தூண் இருக்கிற இடம் அது ஒன்று இருக்குங்க. அது வந்து உரிமையியல் நீதிமன்றம் சிவில் கோர்ட்டுக்கு போய் தான் முடிவு பண்ணணும். எனவே இந்த இடத்துல இந்த தரப்புலையே அதுக்கு முடிவுக்கு வர முடியாது, சிவில் கோர்ட்டை நோக்கி நகரணும். உரிமையியல் நீதிமன்றத்துக்கு போய் அதை வழக்கு தொடுத்து அது யாருக்கிட்ட முடிவு பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது அடுத்த வாதம். அதுக்கடுத்து அந்த தீபத்தூண் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் தர்கா வேறு இருக்குது, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்னொரு வாதம். இந்த 6 முக்கியமான வாதத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த 6 வாதங்களை வைக்கும்போது நாம் அந்த இடத்துல திமுக கவர்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 6 வாதங்களை வைக்கும்போது வெறும் கவர்மெண்ட் வச்ச மாதிரி கூடாது, இந்து அறநிலைத்துறையும் உள்ள கொண்டு வராங்க பாருங்க. இந்து கோவில்களை பராமரிக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அதையும் உள்ள கொண்டு போங்க, நம்ம வலுவா வைப்போம் வாதம். எப்படி இந்துக்களுக்கு எதிராக ஒரு வேலை பார்க்கறதுக்கு இந்துக்களுடைய காசை வாங்கி தின்னுட்டு அந்த காசுலயே கொண்டு வந்து நீ இந்த தீர்ப்பை எழுதுறதுக்கு தூண்டுறேன்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய ராஸ்கல். அதை விட மிக முக்கியமான ஒன்று சொல்லவா, இதுல ஆகம விதி உருட்டாயில. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த ஆகம விதி உருட்டல் இங்கிட்டு தர்கா இருக்கலாமா? இஸ்லாமியர்களுடைய பெரும்பாலான நம்பிக்கையில் தர்கா இருக்கக்கூடாது. தர்கா வழிபாட்டு முறைன்றது சூஃபிகளோடது. எனவே
சூஃபிகளோட தர்கா வழிபாட்டு முறை எவ்வளவு பேர் ஏத்துக்கிறாங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்கியா? நான் கேட்கிறேன். இந்துக்களுடைய கோவில்னா ஆகம விதினா அங்கிட்டு உருட்டுற, தீபம் ஏற்றக்கூடாது, இந்த போடு மத அமைதி போயிருந்து உருட்டுற, அந்த போடு மக்கள் அமைதி போயிருந்து உருட்டுற. நீ தர்கா இருக்கலாம் பேச, நீ அவ்வளோ தூரமா போய் ஆய்வு பண்றதுக்கு தூண்டுதல. ஏன்னா தர்கா இருக்கலாம்னா அவங்களே அந்த பெரியவர்களை கூட்டு வந்து பேச பார்ப்போம். ஏன்னா அங்கேயே ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. எனவே அந்த தர்கா இருக்கலாமான்னு பேசும்போதுதான் நீ மதுரோட ஒத்த வரலாறு வரும். அந்த தர்கா எப்படி வந்துச்சு அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா? நீ நியாயமானவன், ரெண்டு மதங்களுக்கு நியாயமா நடந்துக்கணும்னு நினைச்சினா அதையும் கேட்படா. எனவே நீ துரோகி. இப்ப இந்த வாதங்களை அடுக்கி இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட் ஒரு போட்டு இதற்கு எதிர்வாதமாக தூண்ல தீபத்தூண்ல ஏற்றணும், எது தீபம் ஏற்றணும், அதுவும் கார்த்திகை தீபம் ஏற்றியே தீரணும். இது இன்னைக்கு நேற்று கிடையாது, கடந்த 40-50 வருஷமாக போராடக்கூடிய உரிமை. இந்த உரிமை இன்னைக்கும் கிடைக்கலன்னா நியாயமே கிடையாது. அதை விட கொடுமை என்ன அப்படின்னா, எங்களை ஏற்றக்கூடாதுன்னு சொல்றீங்க, அங்கே போய் சந்தன கூட மட்டும் யாரு அந்த தர்கா சம்பந்தப்பட்டவங்களை அனுப்பி அவங்களுடைய விழாக்களை மட்டும் கொண்டாடுறதுக்கு எப்படி நீ பாதுகாப்பு கொடுக்குற? அது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அது எப்படி கொடுக்குற அப்படின்ற இந்து அமைப்புகளுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அந்த இந்து அமைப்புகள் சொல்லக்கூடியது 7 முக்கியமான பாயிண்ட், அதுல நிறைய இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி 6 முக்கியமான பாயிண்ட்டை முன்னிறுத்தி போனாங்களோ, இந்த போல இந்து அமைப்புகள் 7 முக்கியமான பாயிண்ட் வைக்கிறாங்க. அந்த 7 முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதலாவது ஹிஸ்டாரிக்கலா, அதாவது வரலாற்று ரீதியாகவே அந்த இடம் இந்துக்களுடையது, அந்த பிராக்டிஸ், அந்த குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகள் அங்க இருந்தது, அதுக்கான ஆதாரங்கள் உண்டு அப்படின்னு அவங்க ஆதாரங்கள் அடுக்கிறாங்க. எனவே முதலாவது ஆதாரத்தின் அடிப்படையில் இது புதுசுலாம் கிடையாது. வரலாற்று ரீதியாக தமிழ்நாட்டுடைய எல்லா மலைகளிலுமே கார்த்திகை தீபம் ஏற்றுன்றதுலையா இன்னைக்கு நேற்று கிடையாது, ஆயிரக்கணக்கான வருஷங்களா இந்துக்களுடைய நம்பிக்கை அது நடந்திருக்கு. இது பல கோவில்களை பார்க்க முடியும், இங்கேயும் இருந்தது. அது ஊடால டெல்லி சுல்தான் வந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் அதுக்கு தொடர்ந்துருச்சுன்னு வச்சுக்கவேன். எனவே இது நம்ம கேட்கறது புது நடைமுறை கிடையாது. ஏற்கனவே அந்த மக்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல இந்துக்களுக்கு, அதை மீண்டும் அவங்க கையில ஒப்படைக்கணும். இதுதான் அவங்க கேட்கறது. இது முதலாவது. இரண்டாவது என்ன அப்படின்னா, அந்த மலையில அந்த தூண் இருக்கக்கூடிய இந்த தீபம் ஏற்ற போறாங்களே, அந்த தூண் இருக்கக்கூடிய இடம் இல்லையா, அந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தமானது. இது இன்னைக்கு நேற்று கிடையாது. 1931 பிரிவி கவுன்சில் பிரிட்டிஷ் இருக்கும் போதே இந்த ஒட்டுமொத்த மலையும் சுவாமி மலை தான். அது தர்கா இருக்கிற குறிப்பிட்ட பகுதியை தவிர ஒட்டுமொத்த மலையுமே தேவஸ்தானத்துக்கு சொந்தம், இந்துக்களுக்கு சொந்தம். எனவே அந்த தூண் இருக்கிற பகுதி இந்துக்களுடையது, அவங்களுக்கு உரிமை இருக்கு. எனவே இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த குழப்பத்தையும் தமிழக அரசு உருவாக்க முயற்சி பண்றது அரசியல் நோக்கமே. இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது என்ன அப்படின்னா, ரிலீஜியஸ், அதாவது மதத்துக்கான உரிமைன்னு ஒன்று இருக்கு. அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, அப்படின்னா இந்துக்களுக்கும் உரிமை இருக்கு. அதில் இந்துக்கள் மட்டும் பரந்தன்மையோடு நடந்துக்கணும், இழிச்சாவே நடந்துக்கணும் அர்த்தமா? அவன் உரிமையை அவனுக்கு கொடுக்கடா, இதுதான் நியாயமான விஷயம். அவங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கிட்டீங்க 1931, அந்த இடத்துல அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல செய்யறாங்கன்னா அதுல எங்க பட்டுக்குது? எனவே ஒவ்வொரு மதத்துக்கும் அந்த மதம் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய வழிபாட்டு முறைகள் இருக்கு, அதுக்கு அரசியல் சாசனமே வழிவகை செஞ்சிருக்கு. எனவே ஆர்டிகல் 25, 26 அடிப்படையில் இந்துக்களுக்கு இதுல உரிமை உண்டு, அவங்க வழிபாட்டு முறைகளை மேற்கொள்றதுக்கு. அதுக்கு நாலாவது, அந்த தீபத்தூர் பாருங்க, சர்வே கல், அந்த கல் இந்த கல் ஊட்டிக்கிட்டு நான் வச்சுக்கவேன். ஆனா அது மனிதனால் உருவாக்கப்பட்டது. அதோட சேர்த்து அந்த இடத்துல அந்த தூணை வச்சு கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது, அதில் வழிபாடுகள் நடந்தது, எல்லாத்துக்குமான ஆதாரங்கள் இருக்கு. எனவே இது வெறும் தூணு அப்படின்னு சொல்லி அதில் வழிபாட்டு முறைகள் நடந்தது இல்லை. அப்படி ஒரு புதுசாக உருவாக்க முயற்சி பண்றாங்கன்னு திமுக கவர்மெண்ட் வைக்கக்கூடிய வாதம் இருக்குல்ல, அது பொய்யானது. அதற்கான ஆதாரங்களை கொடுக்குறாங்க. அடுத்து ஐந்தாவது, ஏற்கனவே தீர்ப்பு நாங்கள் வாங்கிட்டோம். அந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில் ஆனதுன்னு இவங்க சொல்றாங்கன்னா, புதுசாக ஒரு வழிபாட்டு முறை நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அதாவது ஊருக்கு சர்ச்சு கட்டுறாங்க இல்லையா, அங்கே சர்ச் பிளான்டிங் வெளிநாடுகளுக்கு காசை வாங்கி வச்சு புதுசாக வழிபாட்டு முறையை உருவாக்குறாங்க இல்லையா, அப்படி ஒரு புதுசாக உருவாக்குனா மற்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே புதுசு கூட கிடையாதுங்க, ஏற்கனவே இருந்த நடைமுறை தான். இவங்க புதுசுன்னு சொல்லி தப்பா சொல்றாங்க. நீதி அரசரே போன தீர்ப்பில் நீதி அரசரே அதை புதுசுன்னு சொல்லி சொல்லல, ஏற்கனவே இருந்த நடைமுறை இல்லையா, அதை மீண்டும் அவங்க கையிலே அந்த உரிமையை கொடுக்குறோம் அப்படிதான் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. எனவே அந்த தீர்ப்பையே மேற்கோள் காட்டி எங்களுக்கு அந்த உரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஐந்தாவது சொல்றாங்க. ஆறாவது என்ன அப்படின்னா, அப்படி ஒரு தீர்ப்பு வருதுல, தீர்ப்பை நடைமுறை, அதாவது சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது தான் மிக முக்கியமான கடமை ஒவ்வொரு அரசுக்கும். ஆனால் திமுக கவர்மெண்ட் உள்நோக்கத்தோட தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இதை நடைமுறைப்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ முட்டுக்கட்டப்பட முயற்சி பண்றாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருது, சிறுபான்மை மக்களோட ஓட்டு முக்கியம் அப்படின்ற அந்த எண்ணம் தானே தவிர வேற எதுவும் கிடையாது. எனவே திமுக கவர்மெண்ட் இதில் முட்டுக்கட்ட போறது, இதில் நியாயமான போக்கே கிடையாது. ஆறாவது. ஏழாவது என்ன அப்படின்னா, ஒரு 4 குரூப் சேர்த்துக்கிட்டு நாங்கள் நடத்த விட மாட்டோம்னு சொன்னா அந்த உரிமையை இழக்கலாம் முடியாது. எங்களுக்கு இருக்கிறது உரிமை. நீங்க 4 குரூப்ல 2 குரூப் வந்து நடத்த மாட்டேன்னா அந்த குறிப்பிட்ட கூட்டத்தை பிடிச்சி நீங்க அடக்குங்க, எங்க உரிமையை அதுக்காக விட்டு கொடுக்க முடியாது அப்படின்றது ஏழாவது. இதுதான் 2 தரப்புல இருக்கக்கூடிய வாதங்கள். அப்ப எந்த தரப்பை எடுத்து இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க? அதாவது திருப்பரங்குன்றம் அந்த மலையில தீபத்தூண் ஏத்தலான்றத
நீதியரசர்கள் இரண்டு நீதியரசர்களும் எந்த அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னா அதுல 4 பாயிண்ட் முக்கியமானது. அந்த 4 பாயிண்ட்ல முதலாவது பாயிண்டா நீதியரசர்கள் சொல்றது, இது புதிதாக உருவாக்கவோ இல்லை புதுசாக ஒன்று உருவாக்கி அங்கே நடைமுறைப்படுத்தவோ யாரும் முயற்சி பண்ணல. அங்கே ஏற்கனவே இருந்திருக்குது, சில காலங்கள் விடுபட்டு இருக்குது. அது இந்துக்களுடைய உரிமையும் கூட. அவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி, அவங்களுக்கு சொந்தமான அந்த பகுதியில் அவங்க வழிபாட்டு முறைகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க நடத்திக்க உரிமை உண்டு. அது புதிதும் கிடையாது, ஏற்கனவே இருந்த நடைமுறையை மீண்டும் அவங்க நடைமுறைப்படுத்திக்கலாம் அப்படின்றது. எனவே இது புதுசு கிடையாது, ஏற்கனவே பாரம்பரியமாக அவங்களுடைய உரிமை, அவங்க வழிபட்ட விஷயம்தான். இது முதலாவது, நெத்தி போட்டில் அடிச்சுமா முதலாவது விஷயம். இரண்டாவது ரொம்ப முக்கியமானது. அது என்ன அப்படின்னா, பொது அமைதி கெட்டு போகும், மக்களிடையே மத மோதல்கள் உருவாகும், இப்படி பதட்டம் ஆயிருன்ற காரணத்தில் வச்சுக்கிட்டு உரிமையை மறுக்க முடியாது. அதாவது அங்கே தடையெல்லாம் விதிக்க முடியாது ராஜா. தடை எப்படி விதிக்க முடியும்? ஒருத்தவங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கு சட்டப்படியே சேர வேண்டிய உரிமையானதை 2 பேர் எதுக்குறான், 4 பேர் வருவான்றக்காண்டி இதை நிறுத்தி வைக்க முடியுமா? எங்களால் நிறுத்தி வைக்க முடியாது. சட்டப்படியே அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, எனவே அதை கொடுத்து தான் ஆகணும். அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், இது தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கிட்டது உங்கள் பொறுப்பு. அப்படி இரண்டாவது பாயிண்ட்ல ஸ்டாலின் கவர்மெண்ட்டை பிடிச்சி 4 கொட்டு கொட்டி புரியுதா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிருக்காங்க. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, பாரம்பரியமாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் நிர்வாகத்தில் சிக்கல் இருக்குன்றக்காண்டி அது தடையெல்லாம் விதிக்க முடியாது. எது, இந்த மதுரையில் கலெக்டர் ஒரு உத்தரவு போட்டார்ல, அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த ஆளுக்கு தான். நீ உள்ளூர் நிர்வாக பிரச்சனைக்காக பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் அந்த மக்களை தடுத்து நிறுத்தலாம் முடியாது. அதுக்கு உனக்கு உரிமையும் கிடையாது. உனக்கு இருக்கிற ஒரே உரிமை அந்த மக்களுக்கான உரிமையை மீட்டு அவங்க கையில் கொடுத்து அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பதும் அவங்களுக்கு அதை நிலைநாட்டுவதும் தான் அவங்க பொறுப்பே தவிர, ஏதாவது ஆயுள் சொல்றதுக்காண்டி அதை தட்டி கழிக்கிறது இல்லை. அதுக்கு எதுக்கு நீ வர, பழைய வழிட்டு போக வேண்டியதானே. எனவே அதுதான் மறைமுகமாக நீதியரசர்கள் அதை சொல்றது. லாஸ்ட்டாக கலவரம் வந்துடும் அப்படின்னு பயம் கொடுத்துறதுனாலேயே இந்த உரிமையெல்லாம் நாங்கள் மறுக்க முடியாது. எனவே அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுக்குறோம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூணை ஏற்றலாம். கார்த்திகை தீபத்தூண் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏற்றுறாங்க. எத்தனை பேர் வருவாங்கன்றதை பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் அந்த உரிமை மக்களுக்கு சேரலாம். அது எதனா அடிப்படையில்னா, முந்தைய ஜிஆ சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த தீர்ப்பை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதன்படியே நடைமுறைப்படுத்தணும். இதான் 170 பக்கம் எழுதப்பட்டுள்ள இந்த தீர்ப்பில், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் 170 பக்கத்தில் எழுதப்பட்ட தீர்ப்பில் நீதியரசர்கள் என்ன சொன்னாங்க, அதில் வாதம் பிரதிவாதம் என்ன வைக்கப்பட்டது, முடிவு என்ன வந்துன்ற விஷயம். இப்போ பதிவோட இறுதியாக இதை நான் முதல் சொல்லிக்கணும், கடைசியாக சொல்ல வரேன். அது என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்பை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நீதியரசர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அங்கே டிஸ்டர்பன்ஸ், அதாவது ரொம்ப பெரிய தொந்தரவு உருவாகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, தமிழக அரசு பார்த்து சொல்கிறாரு. ஆமாம், தொந்தரவு நிச்சயம் உருவாகும், ஆனால் தொந்தரவு மக்களால் கிடையாது, உங்கள் அரசால். இது திமுக கவர்மெண்ட்னால தான் இவ்வளோ பெரிய தொந்தரவே உருவாகுது. இது எளிமையாக நடைமுறைப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் அங்கே தொந்தரவுன்னு சொல்லி தொந்தரவு உருவாக்குனதே திமுக கவர்மெண்ட் தான். இந்த அளவுக்கு, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இந்த அளவுக்கு கீழே போய் அரசியல் பண்ணணுமா, இப்படி எந்த அரசு செய்யக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாகவே ஸ்டாலின் கவர்மெண்ட் சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கு நீதிமன்றம். இதையெல்லாம் பெரிய லெவலில் எந்த செய்தியும் போட மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் இதுதான் உண்மை. இவ்வளோ பெரிய தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்புக்கு அப்புறமும் திமுக கவர்மெண்ட் உண்மையிலே இந்துக்களுக்கு சார்பான கவர்மெண்ட் நம்புற, இதுக்கு மேலே ஒரு இந்துவா உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டான்னு வச்சுக்கவேன், அவனுக்கு சூடு சொரணம் வெக்கம் மானம் ரோசம் எதுவும் இல்லாத ஒரு கீழ்த்தரமான பிறவி. அவன் மட்டும்தான் திமுகவுக்கு வெக்கமே இல்லாமல் போய் ஓட்டு போடுவான். வேற எவனா ஓட்டு போடுவானா நான் கேட்குறேன். கிறிஸ்துமஸ் பண்டிகை போய் வாழ்த்து வைக்கிறாப்புல, இப்போ கொண்டாடுறாப்புல, அங்கிட்டு ரம்ஜான் மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து வச்சு கொண்டாடுறாப்புல. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை மதிச்சிருக்கானா? தீபாவளி வாழ்த்து, பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்து, முருகன் கோவில் படி அது ஏறி போய் வாழ்த்து வச்சிருக்காரா? தாலே எதுவுமே கிடையாது. சரி, அதை விட்டுட்டு போவோமே, ஸ்டாலின் போயிட்டு போறாரு. ஆனால் முதலமைச்சர் அதை பண்ணாருன்னா, அதுவும் முதலமைச்சர் பதவியில் வந்து உட்காந்து அதையும் புறக்கணிப்பாராம். சரி, பண்ணிட்டு போகணும். ஆனால் அதுக்கு மேலே வந்து தீபத்தூரை ஏற்ற விடாதீங்க அப்படி இந்த கவர்மெண்ட் நிற்கிதுன்னா, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அமல்படுத்தக்கூடாதுன்னு நிற்கிதுன்னா, உன்னை என்னவா மதிக்கிறான்? நான் கேட்குறேன், உன்னை என்னவா மதிக்கிறான்? உனக்கு அறிவே கிடையாதா? இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு இது மாதிரி நடந்தா யாராவது ஒருத்தவங்க சேர்ந்து ஓட்டு போடுவாங்களா? எனவே நான் சொல்றது, நீ எந்த கட்சிக்கு வேணா ஓட்டு போடு. இவ்வளவு கீழ்த்தரமா அசிங்கமா அப்பட்டமா ஒரு மதத்துக்கு எதிராக தீவிரமா வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு ஓட்டு போறேன்னு கேட்கிறேன். வெக்கமா இல்லை உனக்கு?